யூடியூப் வலைத்தளத்தின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தவக்காலத்தை ஆரம்பித்திருக்கின்ற நாம் தவக்காலத்தின் முதல் ஞாயிறு வாரத்திலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இறைவார்த்தையின் துணை கொண்டு சோதனைகளை வெற்றி கொள்வோம் என்ற கருப்பொருளில் இன்றைய நாளிலே இந்த சிந்தனையை உங்களோடு பகிரலாம் என விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, மனிதனாக பிறந்த எல்லோருடைய வாழ்விலும் சோதனைகள் வருவது உண்டு. ஆனால் அந்த சோதனைகளை சுய கட்டுப்பாடு இன்றி நாங்கள் வாழுகின்ற போது அந்த சோதனைகளில் நாங்கள் தோல்வி அடைகின்றோம். மாறாக சுய கட்டுப்பாடோடு வாழுகின்ற போது அந்த சோதனைகளில் நாம் வெற்றி கொள்கின்றோம். இன்றைய நாளில் முதல் வாசகத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, கடவுள் ஆதாம் ஏவாளை படைத்து ஏதன் தோட்டத்தில் அவர்களை வைக்கின்றார். அவர்களிடம் கடவுள் கூறிய வார்த்தை, நீங்கள் இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரத்தின் கனிகள் அனைத்தையும் உண்ணலாம், மாறாக தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய மரத்தின் கனியை உண்ணவே கூடாது, மாறாக உண்டால் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி கடவுள் அவர்களிடம் கூறுகின்றார். ஆனால் ஆதாம் ஏவாள் இவர்கள் இருவரும் சுய கட்டுப்பாடு இன்றி அவர்கள் கடவுளுக்கு எதிராக செயற்படுகின்றார்கள். இறுதியாக ஏதேன் தோட்டத்தில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்படுகின்றார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் இரவும் பகலும் உண்ணா நோன்பிருந்து அதன் பின் பசியுற்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு பசியுற்றிருக்கிறார் என்பதை உணர்ந்த சாத்தான் அவரை சோதிக்கின்றார். நாளிலே 3 விதமான சோதனைகளை பற்றி நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவது உடல் ரீதியான சோதனை. ஆண்டவர் இயேசு பசியுற்றிருக்கிறார், உடலளவில் வலுவுற்றிருக்கிறார் என்பதை உணர்ந்த சாத்தான் அவரை சோதிக்க ஆரம்பிக்கின்றான். சாத்தான் ஆண்டவர் இயேசுவிடம் கூறுகின்றான், நீர் இறைமகன் என்றால் இந்த கற்களை அப்பமாகும்படி கட்டளையிடும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவுக்கு சவால் விடுக்கின்றான். இயேசுவுக்குள் பிரியமான என் உறவுகளே, எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் உடலளவில் வலுவிற்று இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்களும் பல சந்தர்ப்பங்களிலே இவ்வாறான சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு இறை வார்த்தையின் துணை கொண்டு இந்த சோதனைகளில் இருந்து வெற்றி பெறுகின்றார். அதாவது மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றான் என்று சாத்தானுக்கு பதிலடி கொடுத்து இறை வார்த்தையின் துணை கொண்டு அவர் சோதனையை முறியடிக்கின்றார். இரண்டாவது சோதனை உள்ள ரீதியான சோதனை. அதாவது எப்படி என்று நாங்கள் இதனை பார்க்கின்ற போது, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும் என்று சொல்லி சாத்தான் ஆண்டவர் இயேசுவுக்கு சோதனை கொடுக்கின்றான். அன்புக்குரியவர்களே, ஒருவரிடம் கூறுகின்ற போது, நீ சரியான ஆம்பளையா இருந்தா இது செய்து காட்டு பார்ப்போம் என்று சொல்லி நாங்கள் ஒருவருடைய ஆளுமைக்கு எதிராக ஒரு சோதனையை கொடுப்பது வழக்கம். இந்த சோதனை கூட ஆண்டவர் இயேசுவினுடைய ஆளுமைக்கு எதிரான ஒரு சோதனையாக இருக்கிறது. அதாவது நீ இறைமகன் என்றால் கீழே குதியும் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, இதை ஆண்டவர் இயேசு இறை வார்த்தையின் துணை கொண்டு ஆண்டவர் இயேசு இந்த சோதனையை வெற்றி கொள்கிறார். அதாவது உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்று கூறி ஆண்டவர் இயேசு இதிலிருந்து வெற்றி பெறுகிறார். மூன்றாவதாக பதவி தொடர்பான சோதனை. அன்புக்குரியவர்களே, இதை நாங்கள் பார்க்கின்ற போது பதவி, வசதி, பட்டம் ரீதியான ஒரு சோதனையாக இங்கே காட்டப்படுகிறது. அதாவது சாத்தான் ஆண்டவர் இயேசுவை நோக்கி, நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு கொடுப்பேன் என்று சாத்தான் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கூறுகிறார். இதற்கு மறுமொழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவருக்கு மாத்திரமே பணி செய் என்று சொல்லி இறை வார்த்தையின் துணை கொண்டு ஆண்டவர் இயேசு இந்த சோதனையிலிருந்து வெற்றி கொள்கிறார்.
இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, எமது வாழ்விலும் கூட அன்றாடம் பலவிதமான சோதனைகளுக்கு நாங்களும் உட்படுத்தப்படுகின்றோம். உடல் ரீதியாக சரி, உள்ள ரீதியாக சரி, பதவி ரீதியாக சரி, இப்படி பலவிதமான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு நாமும் பல சந்தர்ப்பங்களில் இந்த சோதனைகளில் தோல்வி அடைகின்றோம். காரணம் ஏன் என்று பார்க்கின்ற போது இறை வார்த்தை வாசிப்பதில்லை, திருப்பலியில் பங்கு கொள்வதில்லை, ஆன்மீக காரியங்களில் நாங்கள் பங்கு கொள்வதில்லை. இவ்வாறாக பல செயற்பாடுகளை நாங்கள் செய்யாத பட்சத்தில் இந்த சோதனைகளில் நாம் தோல்வி அடைகின்றோம். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு 40 நாட்கள் இரவும் பகலும் உண்ணாமல் இருந்து பசியுற்று உடலளவில் வலுவற்று இருந்த போதிலும் சாத்தானின் சோதனையை இறை வார்த்தையின் துணை கொண்டு வெற்றி கொண்டாரோ, நாமும் இந்த தவக்காலத்தில் விசேஷமாக அனுதினமும் இறை வார்த்தை வாசித்து திருப்பலியில் பங்கு கொண்டு ஆன்மீக காரியங்களில் பங்கு கொண்டு தினமும் செபமாலை சொல்லி நாமும் எமது வாழ்வில் வரக்கூடிய சோதனைகளை வெற்றி கொள்வோம். இறை அருள் வேண்டுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.